இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்த்து கொடுத்தவர் தான் முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் குஷியானது சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இதை ஒரு சின்ன வேண்டுகோள். டெல்லியில் ஒன்று நடக்குது, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு. அது மக்கள் எதுக்கு போராடுதாங்க? நீட்டுக்கு எதிர்த்து போராடுதாங்க. அதே இது நம்ம தமிழகத்துலேயும் நீட்டுக்கு எதிர்த்து போராடினாங்க. நான் இப்போ செல்ஃபோனை ஒரு 3:30 மணி நேரம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டெல்லியில் தான் நடக்குதான்னு ஒத்து பார்க்க இல்லை. நம்ம மதுரையில் மக்கள் அப்படியே தூக்கிட்டு கருத்து சுதந்திரம் எங்கே போச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கருத்து சுதந்திரமே இல்லை, பேசக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்களும் 4 பேர் போய் உட்காரோம், உடனே 4 பேர் போலீஸ் எதுவுமே கேட்க மாட்டான், நம்ம தூக்கிட்டு போய் கொண்டாந்துட்டு உள்ள தூக்கி போட்டுறோம். மக்கள் கருத்து சுதந்திரம் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நான் இருக்கணும் இல்லையோ மறுபரிசனம். மக்களுக்கு போராடுதாங்க. எதுக்கு போராடுதாங்க? எல்லாரும் கல்லூரி மாணவர்கள் தான் போராடுதாங்க. அவங்க ஒரு தீவிரவாதி வரை டெல்லியில் நடத்துகிறாங்க. ஒருத்தவங்க ரத்தமும் எவ்வளோ அடிபட்டிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் நடந்துக்கிறதாங்க. மதுரையில் நடந்த சம்பவம், நேற்று நடந்த சம்பவத்தில் அப்படி நடக்குது. இந்த அரசாங்கம் உற்று கவனிச்சு மக்களுக்காண்டி இல்லை, கல்லூரி மாணவர்களுக்காண்டியாச்சு சப்போர்ட் பண்ணதும் இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு நான் வேண்டுகோள் பண்ணிக்கிட்டேன். இதிலே மக்கள் நான் பேசுறதுல எப்படி அந்த ஆட்சின்னு தமிழக ஆட்சின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்தியா திரும்பி பார்க்கலாம் ஆட்சி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உண்மைதான். இவ்வளவு இப்படி ஒரு ஆட்சி கொடுக்குறாங்கன்னா எல்லாம் திரும்பி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு டெல்லியில நேற்று 2 நாளா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம முதலமைச்சர் போய் நேற்று உட்காந்து ப்ரீஸோ படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தனியாகவும் போகல, யாரெல்லாம் போய் பார்த்தாங்கன்றதை மீடியாவே எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அதனால இப்படி ஒரு ஆட்சி எல்லாம் நடக்கிறத பார்க்குற ஆச்சரியமான விஷயம் தான். இந்தியா அதிகமாக லாக்அப் டெத்து இங்கே இந்த ரீசெண்ட் டைம்ல அதிகமாக லாக்அப் டெத்து இந்த 20 நாளில் தான் நடந்திருக்கு. அதிகமாக லாக்அப் டெத்து கேள்விப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலில் கூட தூத்துக்குள்ள ஒரு லாக்அப் டெத்து நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இந்தியாவில் தான் இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி ஆட்சி தான். அது எல்லாமே அதிகமாக கொலை இங்கே தான் நடந்திருக்கு. கொள்ளை இங்கே தான் நடக்குது ரீசெண்ட் டைம்ல. அமைச்சரே மாத்திரையை ஏடிஎம் கார்டில் நுணுக்குறதுல இங்கே தான் நடந்திருக்கு. அப்போ இந்தியா திரும்பி பார்க்க தான் செய்யும். 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு மாற்றிருக்காங்க. அந்த 4 பேர் மாத்திர 4 பேர் யாரும் இதுவரை கைதே பண்ணல. நிலத்தை வித்தவங்களும் கைது பண்ணல, நிலத்தை வாங்கினவங்களும் கைது பண்ண கிடையாது. அப்படியாச்சும் இந்தியாவில் தான் இவங்க தான் நடக்கும். ஸோ இந்தியா தமிழ்லாம் திரும்பி தான் பார்ப்பாங்க. நிறையா சொல்லிக்கிட்டே போகலாமே பிரதர், எப்படி சொல்றதா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாமே. நான் எவ்வளோதான் சொல்றது, இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீட்டுக்கு ஒரு அகைன்ஸ்டா ஒரு சின்ன வாய்ஸ் அவர் இப்போ எப்பயும் ஐயா முதலமைச்சர் ஐயா போடுவாங்கல்ல ட்விட்டர், அது மாதிரி ட்விட்டு நீட்டுக்கு ஆதரவு இல்லை எதிர்ப்பு, போராட்டத்துக்கு ஆதரவு எதிர்ப்பு எதுவுமே இல்லையே. அப்போ இந்தியா திரும்பி பார்க்குற மாதிரி ஆட்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியா திரும்பி பார்க்க ஆட்சி நடந்துட்டு தான் இருக்கு. ஐயா இந்த மாதிரி நடக்காத ஆட்சிங்க நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால எல்லாம் திரும்பி தான் பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்கப்ப சிஎம் போய் ப்ரீஸோ படம் பார்க்க மாட்டாங்க. இங்க ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு, அதை பத்தி எந்த கருத்துமே சொல்ல மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட்லயோ இல்லை ஒரு ட்விட் எப்பயும் போற மாதிரி ட்விட்டோ எல்லாம் கிடையாது. பொதுக்குள்ள பேசணும், எல்லாம் பேசுவாங்க, எழுதி கொடுத்த மனப்பாடம் பண்ணி பேசுறத பேசுவாங்க. ஸோ அதனால அதான் முன்னாடி மாதிரி மினிஸ்டர் ஒருத்தர் எம்எல்ஏ ஒருத்தர் பேட்டி கொடுத்தாங்களே, முதலமைச்சர் அமைச்சர் நினைக்கிறாங்க சம்திங். அவங்க முதலமைச்சர் ஜனநாயகம் கொண்டாடுறதுக்கு பெருமிச்சு 2 மணி நேரம் கேட்டிருந்தாங்களே. அதெல்லாம் இந்தியா திரும்பி பார்க்குற ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குங்க. இப்படி ஒரு ஆட்சியா அப்படின்னு இவ்வளோ அதை சொல்றதுக்கு மீடியா அந்த இடத்துல பீப் போட்டுக்கலாம். பீப் போட்டு இவ்வளோ ஆட்சி நடக்குதான்னு நடக்குதுல்ல. ஸோ அதனால அப்படிதான் திரும்பி தான் பார்க்குறாங்க. அதில் அவர் சொல்றது கரெக்டு தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவர் கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் பேர் மாத்துறாருல, அதன் மூலமா எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்களே. திரும்பி பார்க்கறது மட்டும் இல்ல, அவர் நல்லாதானே பேரை வச்சாரு, இவர் ஏன் மாத்துறாரு இவரை திட்டிதான் செய்யறாங்க. அதன் மூலமா இவரை திரும்பி பார்க்க வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீட்டுக்காக டெல்லி பூரா 1 வார காலமாக போராட்டம் நடந்துட்டு இருக்குது. தடியடிலாம் நடந்துன்னு இருக்கு. எல்லா கட்சியும் அங்க ஆதரவு தெரிவிச்சுன்னு இருக்காங்க. இந்த தாவைக்காவை தவிர மற்ற எல்லாரும் அங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனா இங்க என்ன பாரு, ஜனநாயக படத்துக்கு அமைச்சர் பெருமக்களும் எல்லாரும் போய் பார்த்துட்டு வராங்க. இது நாடு உருப்படுறதுக்காக இது. அங்க நீட்டு ப்ராப்ளம் வருது, அந்த நீட்டு ப்ராப்ளத்துக்கு அங்க சப்போர்ட் பண்ணாம இவர் ஜனநாயக படம் ஓடுறதுக்குதே போட்டுக்கிறாரு. இது எதை நினைப்பாங்க? அப்ப ஜனங்கன்னா அவங்களும் வடநாட்டிலே இப்போ அறிவாளி ஆயிட்டாங்க. தென்னகம் தான் இப்போ மோசமாயிடுச்சு, ஏன்னா சினிமா முகத்துல போயிடுச்சு. ஆனா வடநாட்டுல இப்ப இன்னைக்கு அறிவாளியா இன்னைக்கு போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அவங்க திரும்பி பாக்குறாங்க. ஆனா முதல்ல தமிழ்நாடு தானே இது போராட்டம் நடத்துவாங்க, நம்மளாம் அப்பெல்லாம் சும்மா இருந்தோம் பின்பற்றல. ஆனா இன்னைக்கு நம்ம போராட்டம் தமிழ்நாடு போய் வேற விதமா போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. இது எப்படி பாக்குறேன்னா இது சாத்தியமில்லாத பேச்சு. சரியா? டெல்லியை அவர் திரும்பி பார்க்க மாட்டாரா? டெல்லி மக்கள் இப்ப கஷ்டப்படுறாங்கல்ல நீட் தேர்வுனால. ஸ்டாலின் எந்த அளவுக்கு
இது பண்ணாரு அந்த ஆட்சியில சொல்ல. இவர் திரும்பி பார்த்தாரா? அவர் வாயை மூடிட்டு பிள்ளையார் மாதிரியே இருக்கிறாரு. என்னத்தை திரும்பி பார்க்க போறாரு? அவரையே திரும்ப பார்க்க முடியல அவரால. மக்களை திரும்பி பார்த்துட போறாரு? இது சாத்தியமில்லாத பேச்சு. பாராட்டக்கூடிய அளவுக்கு செயல்பட்டு இருக்காரு. நக்கல் பண்ற அளவுக்கு கொண்டா செயல்படுறாரு தவிர்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு செயல்படல. அவர் என்னத்த இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுக்குறாரு? இது வரைக்கும் எதுவும் அந்த மாதிரி எதுவும் சேர்த்து கொடுக்கலையா? அது சேர்த்து கொடுத்தது சொல்லணும்ல, இதை பண்ணாரு இதை செஞ்சாருன்ட்டு. அவரு முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செஞ்சதை ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு. இவரு என்ன புது திட்டங்கள் எதுவும் போட்டாரா? எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த கல்லூரி சொல்றாரு, இப்ப டெல்லியில நடக்குது பாருங்க, கரப்பாம்பூச்சி தனது நீட்டு இதுக்கு, அதுக்கு அடிக்கல் நாட்டினது நம்ம தலைவர் தான். முத பேசுனது அவர் தான். இப்ப டெல்லி வரைக்கும் அது போயின்னு. இவர் அந்த மாதிரி எதனா ஒரு சாதனை செஞ்சிருந்தாருன்னா பரவாயில்ல. அந்த மாதிரி எதுவுமே செய்யலையே. இவரு எப்படி இந்தியாவிலேயே புகழ்றாங்கன்றாரு? ஒன்றும் புரியல. இன்னும் அது மாதிரி எதுவுமே செயல்படலையா? செயல்பட்டா தானே நம்ம சொல்றதுக்கு. அவரு ஆக்ஷன் பண்ணிருக்கிறாரு. உக்காந்து சினிமால ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஒன்னொன்னா பண்ணிக்கிறாரு. அவள்தான் இவங்க செஞ்ச திட்டங்களை இவரு இது பண்றாரு. ஏன்னா சிறந்த ஆட்சியாளர் சொல்றாருன்னா இப்போ அவரு தான் சிஎம், விஜய் இல்லை. அதனால தான் அவர் அதை சொல்றாரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்க, எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேலே கேஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் களவாடிற ஒரு நல்ல பேர் இல்லை. அவர் மீடியாங்களை வச்சு கண்டிருந்தேன் இல்லை அப்படின்னு இதே சட்டசபையில் எல்லாம் கொடுக்குறப்போ எல்லா சர்க்காரும் பண்ண, நீ யாருலேயே பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், அது அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாரு. இல்லை அப்படின்ற ஜனநாயக படம் வந்தது. மந்திரிக்கு அப்புறம் எனக்கு ஒரு 3 நாள் லீவ் இல்லை, நான் படத்துக்கு போகிறேன். இப்படி நடக்கின்ற ஆட்சி அப்புறம் சிறந்த ஆட்சிக்கு எப்படி சொல்ல முடியும்? இந்த சிறந்த ஆட்சியில் ஏற்றி எத்தனை மாதம் 2-3 மாதத்தில் எத்தனை ஆணவ கொள்ளலாம் நடந்துருக்குது. நீ ஏற்றுன சரி, இங்கே வந்திருக்கு பேரை தான் மாற்றிருக்க எல்லாருமே. ஆனால் அந்த செயல்பாடை மாற்றலையே. நீ செயல்பாடை மாற்றி நீ பேரை மாற்றிருந்தா பரவாயில்ல. செயல்பாடு அப்படிதான், பேரை தான் நீ எடுக்கிற. அப்புறமே எப்படி சிறந்த ஆட்சின்னு சொல்ல முடியும்? சிறந்த ஆட்சியே இல்லை, சிரிச்சு போன ஆட்சி தான். ஏன்னா சினிமாக்கார பழுப்பு சிரிச்ச பழுப்பு தான். நான் நிறைய பேசக்கூடாது. அவர் என்ன சொன்னார், நான் என்னடா அப்படி பேசுறது நினைக்காதுங்க, நீங்கள் பேசுறது நீங்கள் கேட்டதில் கேட்குறேன். ஒவ்வொரு மந்திரிக்கும் 2 மந்திரி 2 மனைவி 3 மனைவி இருந்தது. ஏன் முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு கூட 3 மனைவி. ஆனால் அந்த குடும்பம் கோர்ட்டுக்கு போகல. உன் குடும்பம் தான் சிரிச்சை கோர்ட்டுக்கு பண்ணது. அப்புறம் இப்போ உன் குடும்பத்தையே பார்க்கறதுக்கு முடியாது. எப்படி நீ சிரிச்சாச்சு நீ கொடுத்துருவேன், சிறப்பான ஆட்சி நீ கொடுப்ப? அதே தான் இந்தியாவை திரும்பி பார்க்கணும். இவ்வளோ கேவலமான இதை அவன் பார்க்குறான்னு தவிர, ஆனால் அதுக்குள்ளே இருக்க நுணுக்கத்தை அவன் பார்க்கறதில்லை. இவ்வளவும் இருக்குது இதில். அதனால் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆட்சியில் திரும்பி பார்த்த ஒரு ஆட்சி நடந்துட்டா அப்படின்னா முன்னாள் தளபதி திராவிட மாடல் ஆட்சி எல்லாருக்கும் அந்த எல்லாருக்கும் அப்படின்றப்போ அந்த திராவிட கொள்கை விற்றார் அவர். திராவிட கொள்கை விற்கிறப்போ என்ன சொல்கிறாரு, சில பேர் கேட்குறான், 1 இறை 2 இனம் 3 மொழி 4 திசை 5 நிலம் 6 சுவை 7 இசை 8 திக்கு 9 நவரசம். இது திராவிட மண்டல ஆட்சி தான் கொடுத்ததே தவிர மற்றபடி வேறு எந்த. அவன் இருக்கிறப்ப கொடுக்குறப்ப தான் இந்தியா திரும்பி பார்த்துட்டு, இந்தியா மட்டும் திரும்பி பார்க்கல, உலக நாடுங்க திரும்பி பார்த்தா அவவும் போயிட்டு நான் என் நாட்டில் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண தவிர அந்த ஆட்சி தான் இந்தியாவை திரும்பி பார்த்த தவிர இவங்க திரும்பி பார்க்க ஆட்சி நடத்தலை.